எல்லோருக்கும் வணக்கம். இப்போ நான் எங்கே நிற்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, யாழ்ப்பாணம் சர்வதேச வர்த்தக சந்தையில் தான் நிற்கிறேன். ரூ. 100 டிக்கெட் நான் அதை முதல்ல எடுத்துட்டேன். இன்று இந்த வர்த்தக சந்தை 3வது நாளாக இடம்பெற்று கொண்டு இருக்கிறது. அதை விட இன்றைக்கு இறுதி நாளும் கூட. இன்று இரவு 8 மணி வரைக்கும் இந்த சந்தைகள் இருக்குமென்னு டிக்கெட்டில் போட்டிருக்காங்க. தொடர்ந்து நீங்கள் காணொளியில் இணைந்திருங்க. நான் உங்களுக்கு ஒவ்வொரு கடைகளாக காட்டுறேன். இதில் பார்த்தீங்கன்னா மார்பிள் பிளேட்ஸ் இருக்குது. விலையும் வாங்கக்கூடிய மாதிரி இருக்குது. பார்த்து நாங்கள் எங்களுக்கு விரும்பினதை வாங்கலாம். இதில் மசாலா பொருள் வகையெல்லாம் வைத்திருக்கிறாங்க. பார்ப்போம். எல்லா பொருட்களுமே பார்த்தீங்கன்னா டிஸ்கவுண்ட்டில் இருக்குது. 700 400 போட்டுருக்காங்க. 5 பேக்கு 400, 700 சாமான் இன்றைக்கி 400. ஆயுர்வேத பொருட்கள் எல்லாமே இதில் இருக்குது. சமகன் அப்படியான நிறைய பொருட்கள் இதில் இருக்குது. இங்கால பார்த்தீங்கன்னா நிறைய வடக்கின் 20 நகரங்களான பங்கானை சூழ்நாங்கள். இந்த இடத்தில் நமது விளம்பர நிர்வாகங்கள் விளம்பர விவரசரை மற்றும் சொல்லாகம் ஆமாக்கள் இதனுடன் நீங்கள் உங்களுடைய வியாபார பொருட்களை விளம்பரப்படுத்தலாம் மற்றும் பத்திரிகை வெளியிடுதல் மாதாந்தமாக எங்களுடைய பார்வையிடுவதற்காக உண்மைகளை உடனடியாக உலகத்தின் விஜயங்களுக்கு எடுத்துச் செல்கின்ற எல்லா பட்டகோடா பண்டிகைகளின் வெளியீடுகளாக நாம் இந்த பத்திரிகைகளையும் அவர்களாக சந்தைப்படுத்த நடவடிக்கைகளை மேற்கொள்கின்றோம் என்கின்ற தகவலை உங்களுடைய வருகிறோம். எனவே நீங்கள் நம்முடைய பாப்பத்துடன் கூடிய அனைவருக்கும் இன்றைய காலை வணக்கங்களை தெரிந்து கொள்ள வருகின்ற இந்த தருணத்தில் நீங்கள் இந்த சேவைக்காக அருள் மட்டுமே நம்பிக்கை அதனை அண்ணா என்ன பிரைஸ் இந்த வாட்ச்?
கன்ஸ்யூமருக்கு லெவலுங்க காஸ்மெட்டிக்ஸ் அண்ட் பேபி ரேஞ்ச் எல்லாம் வந்து 25% டிஸ்கவுண்ட் அனுப்புங்க. என்ன டைம் மட்டும் எக்ஸ்டென்ஷன் இன்றைக்கு? இன்னைக்கு 8 மணி வரைக்கும். இந்தியோட ஓகே எல்லாம் முடிஞ்சு. நேட்டியான் மட்டுமா? இந்தியாவில் இல்லை. இந்தியாவில் எனக்கு பெரிய வேணும். நார்மல் கழுகு அண்ணா இயர்ஃபோன் என்ன ப்ரைஸ்? நார்மலாக எவ்வளோ ப்ரைஸ்? 150 ரூபா டிஸ்கவுண்ட். அக்கா இது என்ன இது? இது 1 கிலோ இருக்கு. இது பார்த்தீங்கன்னா தையல் பழகிறதுக்கான வந்து ஒரு புத்தகமே வந்து இது இருந்திருந்தது. இது வந்து தையல் பழக விரும்புகிறவைக்கு வந்து உதவியாக இருக்குமென்று நினைக்கிறேன். இன்று என்ஆர் ரத்த விளம்பர சேவையினுடைய அம்மா குரல் என்று சொல்ல தாய்மையினுடைய குரலில் விளம்பர சேவை சொன்னாகத்திலும் அதே போன்று என்ஆர் ரத்த விளம்பர சேவை என்ற பொருளில் இதில் பாருங்கள் சிரட்டையில் வந்து நிறைய பொருட்கள் வந்து செய்து வைத்திருக்கிறாங்க. எல்லாமே வந்து ரொம்பவுமே வந்து அழகாக இருக்குது. சிரட்டையில் வந்து இப்படி எல்லாம் உருவங்கள் செய்யலாம்னு பார்க்கும்போது ரொம்பவுமே வந்து ஆச்சரியமாக வந்து இருக்குது. ஒவ்வொன்றுமே வந்து வித்தியாசமாக வந்து செய்திருக்கிறாங்க. இந்த கடையில் பார்த்தீங்கன்னா முழு பொருட்களுமே வந்து மரப்பொருட்களால் செய்தவையாக தான் வந்து இருக்குது. எல்லாமே வந்து மிகவுமே வந்து அழகாக இருக்குது.
தரமான மசாலா வகைகளை உலகின் பல நாடுகளிலிருந்து இறக்குமதி செய்து நாடு விடுகிறது. நீங்கள் இந்த வன்னி சுவையை சாப்பிட்டு பாருங்க. நாங்கள் வளர்ந்து வந்துக்கிற முன்னாடி மாவட்டத்தில் மக்களோட 800 ஃபார்மர்ஸ் கம்பெனி இந்த விற்கிறது. 800 ஃபார்மர்ஸையும் காசு வைக்கிறது தனியாக இல்லை விட்டுருக்கிறார். நாங்கள் 800 ஃபார்மர்ஸ் சேர்த்து விட்டுறதால் நீங்கள் இதில் பல முட்டைகளில் மண்ணில் கண்டுபிடிக்கிற மாதிரி ஒரு கழிவு இல்லை. இது 500 ரூபாய் அரை கிலோ வரைக்கும் 4 கிலோ வரைக்கும் 500 ரூபா, அரை கிலோ 1000 ரூபா, 1100 கிலோ 1000 ரூபாய்க்கு தருவாங்க. நீங்கள் கொண்டு போதும் நேரம் மிளகு எண்ணெயில் போயிட்டு வடிவாச்சாகணும். இதே மாதிரி இது 29 ரூபா, இது 80 ரூபா. இதே கொஞ்சம் கம்மி இருக்கும். எந்த விதமும் இல்லை. நாங்கள் எங்களை பொம்மணியை வளர்ந்துருக்கிறோம். 1000 ரூபா அடிக்கிறது 800 ரூபா. மக்கள் பொம்மணி மக்கள் 800 ரூபா. இது வந்து 150 ரூபா, 120 ரூபா முடியும். சின்ன டிஸ்கவுண்ட் மாதிரி போகுது. இது வந்து 40 குச்சி போட்டது, இது 100 ரூபா குச்சி போட்டது, இது 7 days 7 ஃப்ளேவர் இருக்குது. இது சாம்பார் தூண்டு 3 வருது. இது இப்படியே சேர்த்து 500 ரூபா ஆஃபர் மாதிரி உரமா இருக்கும். சேஃபாக இருக்கு. ஆனால் 100 ரூபாய்க்கு யூஸ் பண்ணி போட்டு அவையலாம் பிரச்சனை இல்லை. ஒரு தடவை யூஸ் பண்ணி வீசினாலும் நஷ்டம் இல்லை. 100 ரூபா. இந்தியாவில் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக் சாமான் எல்லாமே வந்து இதில் போட்டிருக்குறாங்க.
தையல் மிஷினில் வந்து எவ்வளோ வந்து வித்தியாசமான மிஷின் எல்லாம் இருக்குது. நிச்சயமாக எனக்கு உண்மையிலேயே வந்து தெரியாது இப்படியெல்லாம் வந்து இருக்குண்டு. எம்ப்ராய்டு எல்லாம் வந்து அந்த மிஷின் வந்து போடுறத வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன். இதெல்லாம் வந்து விலை போட்டு வச்சுருக்குறாங்க. இது வந்து இதெல்லாம் 1500 ஸ்டார்ட் பண்ணுவோம். அந்த சின்ன வந்து இருக்கிறது வந்து 1500 ஒரு ப்ரைஸுக்கு இது வந்து லேசர் மிஷின் அக்கா. அந்த கிஃப்ட் ஐட்டம்ஸ் நாங்கள் மிஷின் வந்து தான் ப்ரொமோட் பண்ணுறோம். ஃபேமிலிக்காக தான் இலங்கையின் வடக்கு கிழக்கு மாகாணங்கள் தொடர்பான உள்ளூர் விவகாரங்கள் பற்றிய செய்திகளை வழங்கி வருகிறது. அது நாட்டின் நடப்பு 20 ஸ்டிக்கர் இருக்குது 180 ரூபா. இது வந்து ஜஸ்மினில் செய்தது 30 ஸ்டிக்கருக்கு 150 ரூபா. சாதாரணமாக வீட்டில் கட்டி வைக்கிறாங்க. இந்த கடையில் வந்து பார்த்திங்கன்னா நுழம்புக்கு வந்து நுழம்பு திரி மாதிரி வந்து சாம்பிராணி நாங்கள் எப்படி இருக்குமோ அப்படி குச்சி வந்து நுழம்புக்காக வந்து செய்து வச்சுருந்ததை வந்து காட்டியிருந்தாங்க. இது வந்து நுழம்புக்கான ஒரு சாம்பிராணி. ஒவ்வொரு வருஷம் நாங்கள் இது வந்து மற்ற இடங்களில் போடுறதுக்கு பார்த்துருக்கோம். ஃபுல்லாகவே ஸ்ரீலங்கன் ப்ராடக்ட்ஸ் தான். இதுகள் வந்து இப்போ புதுசாக கொண்டு வந்தது மிஷின் 2 நாள் இதுதான் கூடுதலாக போயிருக்குது. இந்த மாதிரி நான் உலகத்தில் கண்டதில்லை. உலகத்தையே சுற்றுனேன், ஆனால் காண்டதில்லை. இங்கே தான் கண்டேன்னு போடுது. எவ்வளோ அடி? இது 44 மணி 6 அடி 44 மணிக்கால ஏறி, அது 3 அடி 22 மணிக்கால ஏறி. இன்றைக்கு பார்த்திங்கன்னா இறுதி நாள் முன்னாடியாக வந்து நிறைய பேரை வந்து காணக்கூடியதாக இருந்தது. எல்லா கடைகள்லேயுமே வந்து நிறைய மக்களுக்கு வந்து காணக்கூடியதாக இருந்தது. ஹாய்.
மாத்திரம் ஏற்கனவே 3 வருஷத்துக்கு முதல் கட்டின கட்டிடங்களால் அறிமுகப்படுத்தப்பட்ட கலப்பின விதை வேலிஸ் கம்பெனியில் உள்ளூர் கலப்பின ஊர்லேயே உற்பத்தி செய்து 2 வர்க்கத்தை கலப்புறாங்கன்னா கலப்பின விதையை வந்து உருவாக்கப்பட்டு தான் விற்பனை செய்யலாம். இது வந்து ஒரு 6 மாத காலத்துக்கு விளைச்சல் எடுக்கலாம். அதோட இந்த கேரமான இனம் வந்து அது முக்கியமாக இலச்சினூர் நோய் மற்ற வைரஸ் நோய் அதற்கு தாக்கு பிடிக்க முடியாது. அது எல்லா காலநிலையிலையும் வளர்த்து நல்ல விளைச்சல் இந்த பிள்ளைகள் பார்த்துட்டு போயிட்டு பெரியாகலாம் திருப்பி வந்து பிரேக் அடிச்சு வந்து வாங்கிட்டு போய் வாங்க பெரியாக தெரியாது இதில் பாருங்கள் நாங்கள் வந்து சின்ன வயசில் வாங்கி சாப்பிட்ட எல்லா பொருளுமே வந்து இதில் இருந்தது. அதை விட இந்த பள்ளி மிட்டாசின்னு நாங்கள் வந்து செல்லமாக சொல்லுவோம். இந்த இதை வந்து சீரகம் வந்து நான் கடைசியாக தான் வந்து இப்போ சீரகம் வந்து கறிவிடம் இதை வந்து இருந்துச்சிங்க. நானும் வந்து இது வேண்டி இருந்தேன். ചോക്ലേറ്റ് മിൽക്കല്ലോ സ്പൈസി தான் நல்லா இருக்கும். எல்லா இடமுமே சுற்றி பார்த்தாச்சு. நிறைய கடைகள் வந்து போட்டிருந்தது. உண்மையிலேயே வந்து களைச்சி போயிட்டேன். எல்லா இடமும் சுற்றி பார்த்தது. இறுதியாக வந்து இந்த மரக்கன்றுகள் இருக்கிற இடத்த தான் பார்த்தேன். இதில் வந்து நிறைய மரக்கன்று வச்சுருந்தாங்க. இது பார்த்திங்கன்னா வெட்டி வேர்ன்னு சொன்னாங்க. நான் இன்றைக்கி தான் வந்து இந்த வெட்டி வேரையே பார்த்தேன். இதோடு நான் இந்த காணொலியை வந்து முடிச்சுக்கிறேன். இந்த காணொலி உங்கள் அனைவருக்கும் பிடித்திருந்தால் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மற்றும் ஒரு காணொலியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்று கொண்டு செல்ல நான் என்றும் உங்கள் அன்பின் உஷா.